ஜெபம் பண்ண கடவோம். இயேசுவே உம்மை தியானித்தால் உள்ளம் கனியுமே. கண்ணார உம்மை காணுங்கள் பரமானந்தமே. கர்த்தரை நான் காலத்திலும் சோஸ்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமான மன மகிழ்ச்சியான இந்த கர்த்தருடைய ஓய்வு நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மட்டுமாக எங்களுக்கு ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியம் எல்லாவற்றையும் தந்து தேவரீர் உமக்கு நன்றி செலுத்தும்படியாக, உம்மை நோக்கி பார்க்கும்படியாக, உம்மை உயர்த்தும்படியாக இன்னொரு தருணத்தை எங்களுடைய வாழ்க்கையில் நீர் தந்திருக்கிறபடினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை வேலையும் ஆண்டவரே தேவரீர் உடைய கருத்துக்குள்ளாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் பாடுகிற பாடல்கள், ஏறெடுக்கிற விண்ணப்பங்கள், கேட்கிற உடைய வார்த்தைகள் தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரை இன்னும் சீர்படுத்துவதற்கும், இன்னும் இந்த விசுவாச ஓட்டத்திற்கு பிரயோஜனமாக காணப்படுவதற்கும் தேவரீர் நீர் கிருபை தந்தரல வேண்டும் என்று உடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உடைய கருத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் எழும்பி நின்று பாமாலையின் 276வது பாடலை நாம் பாடுவோம். ஹிம் நம்பர் 276. சுத்த ஆவியனில் தங்கும் நானும் சுத்தனாகவே பாவ அழுக்கெல்லாம் நீக்கும் ஓமாலயமாகவே வாசப்பனோ நேத்தமோ சத்ய ஆவியனில் தங்கும் நானும் சத்யனாகவே தேவ பக்தியனில் மோட்சம் வளர்ந்தேற செய்யுமே. நீரனில் பிரவேசியோ ஆண்டு கொள்ளும் நேத்தமோ நேச ஆவியனில் தங்கும் நானும் நேசனாகவே துர்சுபாவம் போகப்பண்ணும் அன்பில் நான் வேறொன்றவே அன்பின் சுவாலை மேன்மேலும் வளர்த்திடும் வல்ல ஆவியனில் தங்கும் நானும் வல்லோனாகவே சாத்தான் என்னை தூண்டிவிடும் போது ஜெய கொள்ளவே நீர் என் பக்கத்திலிரும் என்னை பலப்படுத்தும் நல்ல ஆவியனில் தங்கும் நானும் நல்லோனாகவே பகை மேட்டி
மாற்றும் தீமையாகுமே. என்னை விட்டகற்றுமே, என்னை சீர்படுத்துமே. தெய்வ ஆவியனில் தங்கும் நானும் உம்மில் தங்கவே. மோட்ச பாதையில் நடத்தும் இயேசுவின் முகத்தையே தெளிவாக காண்பியோ. என்னை மோட்சம் ரட்சியோ. ஆமென். ஜெபம் பண்ண கடவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினாலே ஆமென். கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை நாம் யாவரும் இணைந்து ஏறெடுப்போம். பாரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தப்படுவதை செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அண்ணன் அப்பத்தை தாரும், எங்களது மக்களுக்கு மன்னிக்கிறது போல எங்களுக்கு மன்னியோ. பண்ணாமல் தீமை ரட்சித்துக் கொள்ளோம். ஆமென். எல்லா இருதயங்களும் எல்லா விருப்பங்களும் எல்லா ரகசியங்களும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியானவர் நேவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி அருளோ. ஆமென். நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவலம் பற்றி சொன்ன வார்த்தைகளாவன, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் நீ அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார். கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரபலம் எல்லாவற்றையும் எங்கள் ஜெபத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஜெபம் என கடவோம். பரிசுத்த ஆவியின் திருநாளுக்குரிய சுருக்க ஜெபம். தேவனே, இதே போல் ஒரு காலத்தில் உம்முடைய பரிசுத்த ஆவியை அனுப்பி அவருடைய ஒளியிலே விசுவாசம் உள்ள உம்முடைய ஜனத்தின் இருதயங்களை போதித்து பிரகாசிப்பித்தீரே. அந்த ஆவியினாலே நாங்கள் எல்லா காரியங்களை குறித்து நிதானமாக யோசிக்கவும் அவரோடும் அந்த பரிசுத்த தேச்சரவாளனாகிய இடைவிடாமல் சந்தோஷத்தை கட்டளையிட்டருள வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒரே தேவனாக சதா காலமும் ஜீவித்த அரசாளுகிற எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணியங்களின் நிமித்தம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். சபையார் அமருவோம். வாசிக்கும்படியான முதலாம் மற்றும் இரண்டாம் வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் யோவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் முதல் 32ஆம் வசனம் வரை. யோவேல் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் முதல் 32ஆம் வசனம் வரை. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். வானத்திலும் பூமியிலும் இரத்தம், அக்கினி, புகை, ஸ்தம்பங்களாகிய அதிசயங்களை காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருமுன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும்.
அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சியோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியாய் இருப்பவர்களிடத்திலும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும் என்றார் என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேதப்பாடம் வாசித்தாயிற்று. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட நிருப வாக்கியம் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் முதல் 13 வசனங்கள். 1 Corinthians chapter 12 verses 1 to 13. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல். அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்கிறது எனக்கு மனதில்லை. நீங்கள் அஞ்ஞானிகளாக இருந்தபோது ஏவப்பட்டபடியே ஊமையான விக்கிரகங்களிடத்தில் மனதை செலுத்தினீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமே. ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்றும், பரிசுத்த ஆவினாலே என்று இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ஆவினுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்துக்கு என்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படியெனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறு ஒருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறு ஒருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும், வேறு ஒருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும், வேறு ஒருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறு ஒருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறு ஒருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறு ஒருவனுக்கு பற்பல பாசைகளை பேசுதலும், வேறு ஒருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இவரெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். எப்படியெனில், சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயிலும் எல்லாரும் ஒரே ஆவினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட நிருப வாக்கியம் வாசித்தாயிற்று. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. பரிசுத்த சுவிசேஷ வாக்கியத்திற்காக நாம் யாவரும் எழுந்து நிற்போம். பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனம் வரை அடங்கியிருக்கிறது. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. The Holy Gospel is taken from St. John chapter 20 verses 19 to 23. யோவான் எழுதின நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் இருக்கிற ஆண்டுடைய வார்த்தையை கேளுங்கள். வாரத்தின் முதல் நாள் ஆகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடி வந்த இடத்திலே யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டு இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார் என்பது கிறிஸ்துவே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வானத்தையும் பூமியையும் காணப்படுதமான எல்லாவற்றையும் பரிந்துரைக்கிற சர்வவல்லல் பிதாவாகிய ஒரே தேவனை சுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை சுவாசிக்கிறேன். அவர் சர்வவல்லல் உண்டாக்கும் முன்னே பிதாவினால் ஜனிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்த்தவனில் மெய்த்தவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜனிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தை உண்டாக்கினவர், மனிதராய் நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரம
பரந்தக்கு இறங்கி பரிசுத்த ஆவியானவராலே கனிமத்தை அவதரித்து மனிதனானார். நமக்காக பதிபாதின் காலத்தில் சில் அறைந்து பாடுபட்டு அடக்கப்பட்டார். வேத வாக்கின்படி 3 நாள் உயிர்த்தெழுந்தார். பரந்தக்கு ஏறி தான் வலது பாசம் வீட்டிருக்கிறார். உயிரோடு மனிதர் நியாயத்திற்கு மைமூடி திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கத்திரமாய் ஜீவனை கொடுக்கிறமாய் பிதாவிற்கு புறப்படுகிறமாய் பிதாவிற்கு மனப்படுகிறமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். ஒரே பொதுவான அப்போஸ்தலரை விசுவாசிக்கிறேன். பாவமன்னிப்பு நியமிக்கிட்ட ஒரே நாள் சாந்தி அடிக்கடைகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலோ மறுமைக்கு ஜீவனுக்கு காத்திருக்கிறேன். ஆமென். சபையார் அமர்வோம். அறிவிப்புகள். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஜானட் சாம்சன் தனது பிறந்தநாளை மே மாதம் 21ஆம் தேதி கொண்டாடுகிறார்கள். திருச்சபையின் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் 2 கொரிந்தியர் 12:9 பின்பகுதி. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். திருமண நாள் வாழ்த்துக்கள். சகோதரர் அற்பராஜ் அவர்களும் சகோதரி எஸ்தர் அற்பராஜ் அவர்களும் தங்களுடைய திருமண நாளை மே மாதம் 25ஆம் தேதி கொண்டாடுகிறார்கள். திருச்சபையின் சார்பாக திருமண நாள் வாழ்த்துக்களை பிள்ளைகளுக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் சங்கீதம் 34:8. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாட பிள்ளைகளுக்காக நான் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெயிப்போமா? கர்த்தாவே யுக யுகமாய் என் துணையாயினீர். நீரின் வரும் காலமாய் என் நம்பிக்கையாவே. நல்ல பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக கோடான கோடி நன்றி ராஜா. இப்பொழுதும் கத்தாவே அப்பா, இந்த வாரத்தில் கத்தாவே தங்கள் பிறந்த நாளையும் திருமண நாளை கொண்டாட பிள்ளைகளுக்காக உங்களுடைய பாத்திரம் வந்து நிற்கிறோம் ராஜா. அப்பா, ஜானட் சாம்சனை கத்தாவே உங்களுடைய கரத்தில் கொடுக்கிறோம்ப்பா. இந்த வாரத்தில் கத்தாவே தன்னுடைய புதிய பிறந்த நாளை கொண்டாட மகளுக்கு கத்தாவே அப்பா, நீங்கள் கொடுத்த வாக்குத்தத்தம்படி கத்தாவே, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலம் பரிபூர்ணமாக விளங்கும் என்று சொன்ன தேவன் இந்த புதிய ஆண்டு முழுவதும் கத்தாவே மகளை கத்தாவே நீங்கள் அப்பா எல்லா கிருபைகளையும் கத்தாவே கொடுத்து நடத்தி வருவதற்காக நன்றி ராஜா. இம்மட்டும் வழிநடத்தும் தேவன் கத்தாவே இந்த புதிய ஆண்டிலும் கத்தாவே நன்மையிலும் கிருபையிலும் கொடுத்து ஆசீர்வதித்து வழிநடத்துவதற்காக நன்றி ராஜா. அதே போல் கத்தாவே திருமண நாளை கொண்டாடுகிற அற்பராஜ் பிரதருக்காகவும் சிஸ்டர் அற்பராஜ் சிஸ்டருக்காக விசேஷமாக ஜெபிக்கும் கத்தாவே. இம்மட்டும் கத்தாவே பிள்ளைகளை கத்தாவே உங்களுடைய கரத்தில் வைத்து கொண்டு வந்தீங்க, அதற்காக நன்றி ராஜா. நீ சொன்ன வாக்குத்தத்தம்படி கத்தாவே கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவரை மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியம் என்ற வசனப்படி கத்தாவே இந்த புதிய ஆண்டில் ஒவ்வொரு நாளும் கத்தாவே அப்போ நீங்கள் பிள்ளைகளுக்கு செய்கிற அதிசயங்களும் அற்புதங்களும் கத்தாவே அப்போ ஒவ்வொரு நாளும் ருசித்து பார்க்கிற கிருபையை கொடுத்து இந்த ஆண்டை ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக மாற்றி கொடுப்பதற்காக நன்றி ராஜா. தொடர்ந்து உங்கள் பிள்ளைகளோடு கூட இங்கே இருப்பதற்காக நன்றி ராஜா. குடும்பங்களையும் கத்தாவே நீங்கள் ஆசீர்வதித்து வழிநடத்துங்க ராஜா. துதி கன மகிமை எல்லாவற்றையும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவை நாமத்தாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். மெமரி வர்ஸ் பை சில்ட்ரன். யோவேல் 2:28. அதற்கு பின் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிப தரிசனங்களையும் காண்பார்கள். எனக்காக யாவையும் செய்தது கத்தரை செலுத்தடி அவர் என் ஆரிய அரசட்ட ஆட்டி செலுத்தடி. ஆமென். நாம் சாட்சி நேரத்துக்கு நாம் கடந்து செல்வோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் சில நன்மையிலையும் கிருபையிலும் ஆசீர்வாதம் அற்புதங்களையும் வரலாம். நம்மைக்காக இந்த நேரத்தை உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, நடக்கும் வழி தன்னை காட்டுபவரே, நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளுதே. ஆடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே,
கர்த்தர் நீர் செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தருக்கு சோஸ்திரம். என்னை கூட மத்தியில் சாட்சியை நிறுத்தினேன். தேவனை நான் நன்றியோடு துதிக்கிறேன், சோஸ்திரிக்கிறேன். கடந்த மாதம் என்னுடைய இளைய மகனுக்கு திருமண காரியங்களை தேவனாய் கர்த்தர் நல்ல முறையில் நடத்தி தந்தார். தேவனாய் கர்த்தருடைய கிருபை அந்த இடத்துல இருந்தது. என்னுடைய 2 ஆண் மக்களுக்கும் நல்ல மருமக்களையும் பேரப்பிள்ளைகளையும் தந்து தேவனை ஆசீர்வதித்திருக்கிறார். அதுக்காக தேவனை நான் நன்றியோடு துதிக்கிறேன், சோஸ்திரிக்கிறேன். எங்களுக்கு நல்ல உதவியாக இருந்த போதகர் ஐயா குடும்பத்துக்கும் உபதேசியர் ஐயா குடும்பத்துக்கும் நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். எங்களுடைய எல்லா தேவைகளுக்கும் அவங்க உதவியாக இருந்தாங்க. அதற்காக நான் தேவனை நன்றியோடு துதிக்கிறேன், சோஸ்திரிக்கிறேன். தேவன் தாமே இந்த சிறு சாட்சி ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். இன்னும் ஒரு சிறுசாட்சியை நிறுத்தின தேவன் கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். மே மாதம் போன வாரம் 15ஆம் தேதி அன்று ஆண்டவர் எங்களுடைய 5 வருட திருமண நாட்களை முடிக்க கிருபை செய்தார். இந்த 5 வருடங்கள் முடிப்பதற்கும் தேவன் ஒவ்வொரு காரியத்திலும் எங்களோடு இருந்தார். அதை நாங்கள் உணர்ந்தவர்களாக நாங்கள் இந்த நேரத்தில் நன்றி செலுத்துகிறோம். ஏன்னா கல்யாண நேரத்துலேயும் சரி, அதுக்கப்புறம் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது கூட அந்த நேரத்தில் கூட சூழ்நிலை கோவிட் நேரமாக இருந்ததுனால அங்கே எங்கேயும் அந்த நேரத்தில் ப்ராப்பரான ஒரு ரெஸ்ட்டு, அந்த ப்ரெக்னென்சி நேரத்தில் எந்த ரெஸ்ட்டு தேவையோ அந்த ரெஸ்ட்டு அவருக்கு தேவன் கொடுத்தார். ஏன்னா அவள் ட்ராவல் பண்ணோன்னா ஒவ்வொரு நாளும் ட்ராவல் பண்ணி வர்றதுக்கு அந்த ரோடு அந்த நேரத்தில் வந்து அவள் போகிற ஸ்கூலோட ரோடு வந்து ரொம்ப மோசமாக இருந்தது. ஸோ அந்த நேரத்துலையும் தேவன் அவளை அந்த வீட்டிலே வைத்து வீட்டிலருந்தே வேலை பார்ப்பதற்கு அவளுக்கு உதவி செய்தார். இப்படியாக ஒவ்வொரு காரியத்திலையும் அதேபோல் மாமாவுடைய பலவீனத்திலையும் பரிபூர்ண பலத்தை கொடுத்தார். அது மாதிரி எங்கள் 2 குடும்பத்தாரோட வீட்லேயும் பார்த்திங்கன்னா எல்லா விதத்துலேயும் நாங்கள் நினைத்து பார்ப்பதற்கும் அதிகமாக அவர் நன்மைகளை செய்து வந்தார். அந்த நன்றி எண்ணி நான் இந்த நேரத்தில் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அதேபோல் நேற்று தினத்தில் கூட அப்பா ஊருக்கு கடந்து செல்ல தேவன் கிருபை செய்தார். நாங்கள் ஏற்கனவே டிசைட் பண்ணியிருந்தோம். ஏன்னா எங்கள் வீட்டிலேருந்து ஓலா புக் பண்ணால் சீக்கிரமாக ஓலா வர மாட்டாங்க. ஏன்னா B1D சைட்னோடனே ஓலா புக் நான் அப்போவுமே அப்பாட்ட சொன்னேன் 6:30க்கெலாம் கிளம்பிடுவோம், ஏன்னா ஓலா புக் பண்ணால் வராது அப்படின்னு. ஸோ ஆனால் 7 o'clock ஆகிட்டு ஓகே 7 o'clock புக் பண்ணோம். ஓலா கேப் வரல. ஆனால் கடைசியில் ரிக்ஷா தான் கிடச்சிது, ஓலா ரிக்ஷா கிடச்சிது. ஸோ ஓலா ஆட்டோவில் நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். ஸ்டேஷன் கூட கரெக்டாக டைமுக்கு ஒரு 1 hour முன்னாடியே வந்துட்டோம் நாங்கள் ஸ்டேஷனுக்கு. ஏன்னா டிராஃபிக்கில் மாட்டிடக்கூடாது அப்படிங்கிறதில்ல. ஸோ 1 hour வந்து ஸ்டேஷனில் பொதுவாக இந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்து நம்ம ஊர் ட்ரெயின் வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 5ல் வரும். ஸோ அந்த நம்பிக்கையில் நாங்கள் இறங்கி பிளாட்ஃபார்ம் நம்பர் 5ல் வந்து இறங்கி உட்காந்தாச்சு. உட்காந்து அப்பாவுக்கு கோச் வந்து S1ல் இருந்து. ஸோ S1 கோச் வந்து ரொம்ப முன்னாடி இந்த பிளாட்ஃபார்முக்கு. ஸோ நாங்கள் ரொம்ப முன்னாடி போல் கொஞ்சம் அப்பா சொன்னாங்க ஒரு இது உட்கார்ற மாதிரி இடத்துல பாரு, கொஞ்ச நேரம் உட்காரணும், எனக்கு கால் வலிக்கு அப்படின்னாங்க. ஓகே சரி அப்படின்னு உட்கார்ற இடத்துல அங்கே அந்த இடத்துல ஃபேன் இருந்ததுனால நாங்கள் பொதுவாக அந்த இடத்துல உட்காந்துட்டோம். ஆனால் வண்டி டிலேயாக இருந்து, ஸோ வண்டி லேட்டாக இருந்தோடனே அந்த இடத்துல உட்காந்துட்டோம். அம்மா சொன்னாங்க இல்லை முன்னாடி போவோம், கோச் முன்னாடி தானே இன்னும் வரும், முன்னாடி போனாங்க. இல்லை இருங்க கொஞ்சம் வந்த பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு. அனௌன்ஸ்மெண்ட் கடைசி நேரத்தில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க, அது 7ஆம் நம்பர் பிளாட்ஃபார்மில் வரப்போகுது அப்படின்னு. லாஸ்ட் மூமெண்ட்டில் ஆல்மோஸ்ட் ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் என்ட்ரி ஆகிட்டு அந்த இது. அண்ட் நாங்கள் உட்கார்ந்துருந்த இடத்துல ஆண்டவருடைய கிருபையினால எஸ்கலேட்டர் இருந்ததுனால உடனே, ஏன்னா அப்பாவால் ஃபாஸ்ட்டாக நடக்க முடியாது, ஏற இறங்க ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த பக்கத்துலேயே எஸ்கலேட்டர் இருந்ததுனால உடனே லக்கேஜ் எல்லாம் தூக்கி எஸ்கலேட்டரில் ஏற்றி அங்கே அந்த பிளாட்ஃபார்மில் மாறின பிறகு கரெக்டாக அந்த கோச் வந்து நாங்கள் எங்கே ஸ்டேர்கேஸில் இறங்கணுமோ அந்த இடத்துல தான் S1 கோச்சும் வந்து கரெக்டாக நின்றுச்சு. ஸோ ஏற்ற நேரத்தில், ஏன்னா தானே ஸ்டேஷனில் 2 minutes தான் வெயிட் பண்ணோம், அதுக்கு மேலே அது நிற்காது. அந்த நேரத்துலையும் ஏற்ற நேரத்தில் அந்த ட்ரெயினை பிடிப்பதற்காக தேவன் கிருபை செய்தார். அந்த நன்மைக்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இன்னும் இந்த சிறுசாட்சியை தேவன் தாமே ஆசீர்வதிப்பார்கள். ஆமென். என்னையும் ஒரு சிறு சாட்சியாக நிறுத்தின தேவனுக்கு சோஸ்திரம்.
ஸோ இப்போது ஒரு 10 நாள் முன்னால் ஐ ஜஸ்ட் வென்ட் ஃபார் அ வெக்கேஷன் வித் மை டாட்டர். ஹிமாச்சல் வரைக்கும், ஹிமாச்சல் பஞ்சாப் 2 ஸ்டேட்ஸை கவர் ஐ ட்ராவல். ஸோ போகிற வரைக்கும் டிக்கெட்ஸ் கன்ஃபார்ம்டாக இல்லை, அதனால் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் பயமாக இருந்தது. ஏன்னா தனியாக போகிறேன் குழந்தைய கூட்டிகிட்டு. ஐ அண்ட் மை காலேஜ் ஃப்ரெண்டும் அவளோட மகளை கொண்டு வந்திருந்தா. பூனேலேருந்து ஷி வாஸ் கம்மிங். ஒரு நாள் முன்னால் என் வீட்டில் ஸ்டே பண்ணி அந்த மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். 2 காலேஜ் ஃப்ரெண்ட்ஸும் வெக்கேஷனுக்காக போவோன்னு. டிக்கெட்ஸ் 4 டிக்கெட்ஸில் மண்டே காலையில் போனோம். சண்டே வரைக்கும் டிக்கெட்ஸ் கன்ஃபார்ம்டால வெரி லாஸ்ட் மினிட்ல தான் டிக்கெட்ஸ் கன்ஃபார்ம் ஆச்சு. அதுவும் 2 டிக்கெட்ஸ் தான் கன்ஃபார்ம் ஆச்சுது. சரி பரவாயில்ல, எப்படியாவது சின்ன பிள்ளைகளை வச்சுட்டு இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போனோம். ஸோ மும்பை டு சண்டிகர் சேஃபாக நாங்கள் இறங்கிட்டோம். சண்டிகரில் கொஞ்சம் நேரத்துக்கு ஹோட்டலில் ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சண்டிகர்லேருந்து ஹிமாச்சலில் பை பஸ் போகிற மாதிரி தான் பிளான் இருந்தது. ஸோ அப்படியே ராத்திரி 2:30க்கு பஸ்லேருந்து கிளம்புனோம். ஸோ தேவை அதர் ஃபேமிலிஸ் ஆல்சோ அந்த நாங்கள் புக் பண்ண அந்த ட்ராவல் குரூப் கூட நிறைய பிள்ளைகளும் சின்ன பிள்ளைகளும் இருந்தாங்க. ராத்திரி 2:30க்கு இப்போ ஹிமாச்சல் டுவர்ட்ஸ் ஹிமாச்சல் அந்த பை ரோட் ட்ரிப் போகிற வழியில் வந்து டயர் பர்ஸ்ட் ஆகிட்டு. நாங்கள் எல்லோரும் பின்னால் தான் இருந்தோம் குழந்தைய வச்சுக்கிட்டு. டயர் பர்ஸ்ட் ஆகிட்டு. ஆனால் அது ஆனது வந்து காலையில் 4 மணிக்கு ஆனதுனால எங்களுக்கு முன்னாலேயும் ஒரு வண்டியும் இல்லை, பின்னாலேயும் ஒரு வண்டி இல்லை. பட் தட் ரோடு வாஸ் ஆல்மோஸ்ட் ஹிமாச்சல் போகிற ரோடே வந்து ஒரு மாதிரி மவுண்டன்லன்னா இப்படி சர்க்குலேட் ஆகி இப்படி போகும். ரோடில் ரொம்ப நேரோவாக இருக்கும், ஹை ஸ்பீடில் வண்டி போயிட்டு இருந்தது. பட் டிரைவரும் நல்லபடியாக அந்த வண்டியை கண்ட்ரோல் பண்ணிட்டானுங்க. ஏன்னா வண்டிக்குள்ளே ஆல்மோஸ்ட் 5 to 6 ஜனையா வயசில் இருக்கிற பிள்ளைகள் தான் இருந்தது. வண்டி நல்லா கண்ட்ரோல் ஆகிட்டு ஒருத்தருக்கும் ஒரு ஆபத்துமே இல்லை. அண்ட் ஃபார்ச்சுனேட்லி நான் என்னோட பயத்தினால நான் ப்ரே பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம தனியாக ஒரு 10 நாள் பிள்ளைகளை வச்சுட்டு நம்ம ட்ராவல் பண்ணணும், ரோட்வே சேஃபாக இருக்கணும், அந்த மாதிரி நான் ப்ரே பண்ணிகிட்டு இருந்தேன். somehow I kept praying throughout. ராத்திரி ட்ராவல் பண்ணுறோமே, பிள்ளைகளுக்கு லைக் ஹெல்த் இஷ்யூஸ் ஒன்றும் வரக்கூடாது, ஸ்னோலாம் பார்க்க போகிறோம், ஹெல்த் இஷ்யூஸ். நான் அந்த மாதிரி தான் நான் என்னோட பயத்தில் தான் நான் ப்ரே பண்ணிட்டு இருந்தேன். ஃபைனான்ஸ் நல்லா இருக்கணும், சேஃபாக இருக்கணும். ஐ டோன்ட் நோ ஹவ் காட் லிசன் டு தட் ப்ரேயர். அந்த டயர் பர்ஸ்ட் ஆகும்போது ஐ வாஸ் இன் ப்ரேயர் அண்ட் தென் ஐ ரியலைஸ்ட் ஓகே, இதனால தான் ஒரு நாளுமே அப்படி ராத்திரிலாம் 2:30 4 மணிக்கு 3 மணிக்கெலாம் அப்படி உட்காந்து ப்ரே பண்ணுறதுக்கு பழக்கம் இல்லை. அண்ட் ஐ வாஸ் ஜஸ்ட் வண்டரிங் ஒருவேளை இந்த ஆபத்து நடக்கும்னு தெரியும், அதனால தான் ஒருவேளை நம்மளை ப்ரே பண்ண வச்சாங்களோன்னு மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடுது. பட் டயர்லாம் சேஞ்ச் பண்ணி தென் வி ரீச் சேஃப்லி அண்ட் ஐ எம் பேக் சேஃப். And I also want to thank God that just last week I celebrated my 35th birthday. I want to really thank God that He has been there with me in all the ups and downs. He has taken care of me and my family. எனக்கு கொடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸை அந்தந்த நேரத்துக்கு என்ன தேவைப்படுதோ அதன்படி ஆசீர்வதித்து இது வரைக்கும் வெக்கப்படுத்தாமல் ஏசப்பா நடத்தி வராங்க. இந்த சிறு சாட்சிய தேவன் தான் ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென். ஆமென். கேட்ட சாட்சிகளுக்காக ஐயா ஜெயிப்போம். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். நேசிக்கிற அன்பின் நல்ல ஆண்டவரே, ஒரு விசையாக உம்முடைய சமூகத்திலே நீர் பாராட்டியிருக்கிற நன்மைகளை எண்ணி உமக்கு நன்றி செலுத்தும்படியான பாக்கியத்தை தந்தீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சாட்சி கூறின அன்பு உள்ளங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. திருமண காரியங்களை வாக்கிய பண்ணி ஆண்டவரே குடும்பங்கள் உமக்குள்ளாக மகிழும்படியான பாக்கியத்தை நீர் தந்தபடினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அன்பண்ணனுக்காக, அன்பு அக்காவுக்காக 5 ஆண்டுகள் திருமண வாழ்க்கையில் தேவரீர் எல்லா காரியங்களிலும் நீர் கூட இருந்து வழி நடத்தின உம்முடைய தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உண்மையிலே இருக்கிற விசுவாசம், உண்மையிலே இருக்கிற நம்பிக்கை, நீரே கிருபையாக ஒவ்வொரு நாளும் நடத்துகிறீர் என்கிற ஆண்டவரே அந்த நம்பிக்கை தொடர்ந்து அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்து ஒவ்வொரு நாளும் வளர்ச்சிகளை காண தேவரீர் நீர் கிருபை தந்தரல வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து பாதுகாத்தரலும் அன்பு பெற்றோர்களை உம்முடைய கருத்துக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். தாயகத்துக்கு சென்றிருக்கிற இந்த நேரங்களிலும் ஆண்டவரே பிரயாணங்களை வாய்க்கை பண்ணி தொடர்ந்து தாயகத்தில் இருக்கிற காலங்கள் அதிக சந்தோஷத்தையும் அதிக மகிழ்ச்சியும் கொண்டு வருகிற காலங்களாக காணப்பட தேவரீர் கிருபை தந்தரல வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். அன்பு அக்காவுக்காக உமக்கு நன்றி சுவாமி. அன்பு மகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி ஆண்டவரே. வெளியில் ஆண்டவரே கடந்து செல்லுகிற
போதெல்லாம் தேவரீர் நீர் பாதுகாக்கிறவராக இருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எந்த ஒரு ஆபத்துகள் நிகராதபடிக்கு தேவரீர் நீர் பத்திரமாக அழைத்து சென்று பத்திரமாக நீர் கூட்டி வந்திருந்த தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவனுடைய கிருபை, தேவனுடைய கரம் தொடர்ந்து அன்பு குடும்பத்தாரோடு இருந்தருள வேண்டும் என்று உங்களுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த வாரங்களில் தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூறும்போது ஆண்டவரே இம்மட்டுமாக கூட இருந்த தேவன் தொடர்ந்து நீர் வழி நடத்தி, தொடர்ந்து உம்முடைய ஞானத்தினாலும் தொடர்ந்து உம்முடைய வல்லமையினாலும் நீர் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி ஆண்டவரே நீர் காண்பிக்கிற வழியிலே ஒவ்வொரு நாளும் நடப்பதற்கு நல்ல கிருபைகளை தேவனே நீர் தந்து செபைப்படுத்தி அருள வேண்டும் என்று உங்களுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். அன்பான சாட்சிகள் யாவத்திற்காகவும் ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய நாமத்துக்கு மகிமைப்படுத்துகிறவர்களாக ஒவ்வொரு நாளும் காணப்பட தேவரீர் நீர் கிருபை செய்தார்களும் தாழ்த்தி உம்முடைய கருத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். நாம் தேவனுடைய வார்த்தைக்கு சொல்வதாக ஒரு பாடல் நாம் பாடுவோம். வர்ஷிஸ் சாங் புக்கில் சாங் நம்பர் 83, ஊற்று தண்ணீரே என் தேவ ஆவியே ஜீவ நதியே எனில் பொங்கி பொங்கி வா என்ற பாடலை உற்சாகமாக பாடுவோம். சாங் நம்பர் 83, 83வது பாடலை நாம் பாடுவோம். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியோ என் நேச கர்த்தரே, ஆசீர்வாதியோ என் நேச கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்போ, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்போ. ஊற்று தண்ணீரே எந்தன் ஜீவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலோ மலைகளிலோ, பள்ளத்தாக்கிலோ மலைகளிலோ தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஜீவ தண்ணீராம் எந்த நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுவே. ஜீவ தண்ணீராம் எந்த நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுமே. கனி தந்திட நான் செழித்தோங்கிட, கனி தந்திட நான் செழித்தோங்கிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் கனம் பெற்றிட, கர்த்தரின் கரத்தால் நித்தம் கனம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ரட்சிப்பின் ஊற்றுகள் எங்கள் சபைதனிலே எழும்பிட இந்த வேளை இறங்கிடுவே. ரட்சிப்பின் ஊற்றுகள் எங்கள் சபைகளிலே எழும்பிட இந்த வேளை இறங்கிடுவே. ஆத்ம பாரமோ பரிசுத்தமோ, ஆத்ம பாரமோ பரிசுத்தமோ,
ஆவலுடன் பெற்றிடவே வரம் தாருமே. ஆவலுடன் பெற்றிடவே வரம் தாருமே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. திறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே, இரட்சகரின் காயங்கள் வெளிப்படுதே. திறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே, இரட்சகரின் காயங்களை வெளிப்படுதே. பாவக்கரைகள் முற்றும் நீங்கிட, பாவக்கரைகள் முற்றும் நீங்கிட, பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட, பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கிருபையின் ஊற்றுகள் பெருகிடவே, புது பலன் அடைந்து நான் மகிழ்ந்திடவே. கிருபையின் ஊற்றுகள் பெருகிடவே, புது பலன் அடைந்து நான் மகிழ்ந்திடவே. பரிசுத்தத்தை பயத்துடனே, பரிசுத்தத்தை பயத்துடனே, பூரணமாக்கிட தேவன் பலன் தாருமே. பூரணமாக்கிட தேவ பலன் தாருமே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியோம் என்னே சகத்தரே, ஆசீர்வாதியோ என்னே சகத்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்போம், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்போம். சபையார் அமர்வோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த மகிழ்ச்சியான இந்த கர்த்தருடைய ஓய்வு நாளிலே நம்ம மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக ஜோயல் சாமுவேல் அண்ணன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்போடு வாழ்த்தை வரவேற்றுக் கொள்கிறேன். நம்ம மத்தியிலிருந்து இந்த நாளிலே நம்மளுடைய பட்டணங்கள்லேருந்து இறையல் கல்லூரியிலே குருத்துவ பணிக்காக படிக்கும்படியாக தங்களை ஒப்பு கொடுத்து ஊழியத்திற்காக ஆண்டவருடைய முழுமையான ஊழியத்திற்காக கடந்து வந்திருக்கிறார்கள். இந்த நாளில் நம்ம மத்தியில் இருப்பது ஒரு மிக சந்தோஷமான காரியம். ஆண்டை முடித்து விடுமுறைக்காக இந்த காலங்களில் இருக்கும்போது ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக நம்ம மத்தியில் வந்திருக்கிறார்கள். அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடியனை ஆட்கொள்ளும், என்னுடைய சுயமும் மாம்சம் அல்ல, உம்முடைய பிள்ளைகள்கிட்ட நீரே விளங்க வேண்டும். அவருடைய இருதயத்தின் எண்ணங்களையும் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் அறிந்திருக்கிற தேவன் ஒவ்வொரு காரியத்தையும் அவர்களுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு வார்த்தையை நீங்கள் கொடுக்க வேண்டுமாறு செபிக்கிறோம். நீரே அவர்களை பலப்படுத்துங்க, உமக்கள் வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இதுதான் முதல் முறையாக நான் இந்த இடத்துக்கு வருகிறது. முதல் முறையாக உங்கள் எல்லாரையும் நான் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் சபை போதகரையாக என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சபை ஊழியரையாகவும் கமிட்டி அங்கத்தினர்கள் சபைக்கு உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். இந்த நாளிலும் பேராயத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு என்னவென்றால் த கிஃப்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். இந்த தலைப்பு, அதாவது
ஆண்டவரிடத்திலிருந்து நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு ஈவாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்கிறதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இதற்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்டிருக்கிற வசனம் என்னவென்றால் யோவான் 16ஆம் அதிகாரம் 13, 14 வசனமும் எடுத்தவங்க வாசிக்கலாம். யோவான் 16, 13, 14 வசனம். ரைட். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். ரைட், தேங்க்யூ. சத்திய ஆவியான ஒரு மெய்யான தேற்றவாளனை உங்களுக்கு நான் அனுப்புவேன். இது எப்போது எப்போ நடக்கும் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட அதற்கு பின்பதாக நடக்கிற ஒரு ஈவெண்ட்டாக இது இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இதற்கு முன்பதாக நடக்கிற இது எந்த சூழ்நிலையில் நடக்குது என்று பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் தேவ ஜனங்கள் ஒவ்வொருத்தரும் கூடி வந்திருக்கிற அந்த மேல் வீட்டு அறையில் இருக்கும் அந்த வேளையில் இந்த ஒரு சம்பவம் நடக்கிறதை நாம் பார்க்கலாம். இதற்கு பேர் என்னவென்றால், இன்றைய நாளுக்குள்ள ஹெட்டர் என்னது, அதாவது இன்றைய நாள் என்னதாக கொண்டாடுகிறோம்? பெந்தெகோஸ்தே திருநாளாக நாம் கொண்டாடுகிறோம். த டே ஆஃப் பெண்டெகாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நாள் பழைய ஏற்பாட்டில் என்னதாக கொண்டாடணும் என்கிற ஒரு சிறிய ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டடி மட்டும் பின்னணியை இதுக்கு பின்னால் நாம் பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டின் பகுதியில் இந்த பெந்தெகோஸ்தே திருநாளை என்னதாக நாம் கொண்டாடினோம் என்றால், ஃபீஸ்ட் ஆஃப் வீக்ஸ், வாரத்தின் பண்டிகையாக அவர்கள் கொண்டாடினார்கள். இது எப்போனா, பஸ்கா பண்டிகையை அவர்கள் கொண்டாடினதற்கு பின்பதாக அந்த 50வது நாளில் இந்த பெந்தெகோஸ்தே நாளை அவர்கள் ஆசரிக்கிறதை நாம் பார்க்கலாம். இது எதற்காக ஆசரித்தார்கள் என்றால், அவர்களுடைய சமாதான பலிகளாக இருக்கட்டும், அவருடைய பாவ நிவிர்த்தி பலிகளாக இருக்கட்டும், அதே நேரத்தில் முதல் பலனான அந்த தானியங்களாக இருக்கட்டும், பயிர் வகைகளாக இருக்கட்டும், அவர்கள் வயலில் விதைத்தவைகளில் முதல் பலனை ஆண்டவருக்கு என்று அவர்கள் ஒப்பு கொடுக்கும்போது இந்த ஒரு பண்டிகையை அவர்கள் ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கலாம். இதற்கப்புறம் கொஞ்ச நாள் போனதற்கு பின்பதாக எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியில் வரும்போது இந்த பண்டிகையை அவர்கள் ஆசரித்தார்கள். அது எப்போ நடந்தது என்றால், சீனாய் மலையின் வனாந்தரத்தில் அவர்கள் நடந்து வந்திருக்கிற அந்த நேரத்தில் உடன்படிக்கை, அதாவது இப்போ நியாயப்பிரமாணத்தின் உடன்படிக்கைக்குள்ளே இஸ்ரவேல் ஜனங்கள் வரும்போது, அந்த நியாயப்பிரமாணம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நாளிலே அவர்கள் இந்த பெந்தெகோஸ்தே நாளாக அவர்கள் கொண்டாடுகிறதை நாம் பார்க்க முடியும். அதற்கு பஸ்கா பண்டிகை கொண்டாடினதற்கு பின்பதாக 49 நாள் கழிந்து 50வது நாளில் அதை கொண்டாடுகிறதை நாம் பார்க்க முடியும். அதற்கு பின்பதாக கொஞ்ச நாள் போனதற்கு பின்பதாக இது 49 வருடங்களுக்கு அப்புறம் இதை ஆசரிக்க ஆரம்பித்தார்கள். ஜூபிலி இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 50th இயர், 50th டே முடிஞ்சு 50th இயரில் இதை ஆசரிக்க ஆரம்பித்தாங்க. அது எப்படி எதற்காக பண்ணாங்க என்றால், அடிமைத்தனத்தின் வாழ்க்கையில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் விடுவிக்கும்படியாக இந்த ஒரு பண்டிகையை அவர்கள் ஆசரித்தார்கள். அது எப்படியாகனா, 49 வருடங்கள் அவர்கள் யாருக்காவது அடிமையாக இருந்தார்கள் என்றால், இல்லை அவர்களுடைய நிலங்கள் இதற்காக அவர்கள் கிரயம் வைத்திருந்தார்கள் என்றால், அந்த 50வது வருடத்தில் அவர்கள் திரும்பி சுதந்திரவாளிகளாக திரும்பி அந்த நிலத்தை பெரும்படியாக இந்த ஒரு ஆண்டாக அவர்கள் அந்த ஜூபிலி இயரை கொண்டாடுகிறதை நாம் பார்க்கலாம். 49 வருஷம் அந்த அடிமைத்தனத்தின் வாழ்க்கையிலிருந்து இந்த 50வது வருஷத்தில் விடுதலை அவர்கள் பெறுகிறார்கள். விடுதலை மாத்திரமல்ல, ஏதாவது நிலங்களை அவர்கள் விற்றிருந்தார்கள் என்றாலும் கூட அந்த நிலங்கள் கூட அவர்களுக்கு திருப்பி கொடுக்கப்படணும் இந்த 50வது நாள், இந்த 50வது வருஷத்தில். அதே நேரத்தில் இந்த 50வது வருஷத்தில் எந்த பயிர் நிலங்களும் அவர்கள் நிலத்தில் வைக்கக்கூடாது. நோ ஹார்வெஸ்ட், கம்ப்ளீட்டாக அவர்கள் ரெஸ்டிங் பீரியடாக அதை அனுசரித்தார்கள். அதாவது எந்த வேலையும் அவர்கள் செய்யக்கூடாது, வெறும் ஆண்டவரோடு கூட இருக்கிற அந்த ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதற்காக அந்த 50வது வருஷத்திலே பார்க்கலாம். இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எப்படி 6 நாளும் நம்ம நல்ல எல்லா வேலைகளும் செய்வோம். 7வது நாள் வந்துட்டுனா என்ன சொல்லுவோம்? சர்ச்சுக்கு போகணுமே, ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு பார்த்தோம்னா சர்ச்சுக்கு போகணுமே. எத்தனையோ பேர் நம்ம சொல்லுவோம். அப்படி சொல்கிறவங்க அல்லையா சொல்லுங்கள். என்ன அப்போ எல்லாரும் நல்ல உற்சாகத்தோடு தான் வரீங்க. அப்படி உற்சாகத்தோடு வர்றவங்க ஒரு அலையிலே சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன சத்தமே இல்லை. அதாவது வரணுன்ட்டு ஆசை இருக்குது, ஆனால் வர முடியலை. அப்படி நிறைய பேர் யோசிக்கிறீங்களா?
யோசிக்கலாம். ஆனாலும் கூட இந்த ஓய்வு நாளிலும் கூட நமக்கும் ஆண்டவருக்கும் இந்த 6 நாள் கூட நம்ம உலகத்திற்காக உழைக்கிறோம். அந்த 7வது நாளில் நம்மளை படைத்தவருக்காக நமக்கு அந்த 6 நாளும் பலன் கொடுத்து எல்லா வேலைகளையுமே நமக்கு நன்மையாக செய்கிறதற்கு பலன் கொடுத்த தேவனுக்கு அந்த ஒரு நாளில் ஒரு சில நிமிடங்கள் தான், எவ்வளோ நேரம், ஒரு மிஞ்சி போனால் 2 மணி நேரம் ஒரு ஆராதனையா, அந்த 2 மணி நேரம் நம்மளால் ஒதுக்க முடியுதா இல்லையா? சிந்தித்து பார்க்க வேண்டும். யாரையுமே குற்றப்படுத்துறதற்காக இல்லை, சிந்தித்து பார்க்க வேண்டும். எதற்காக நாம் ஆயத்தத்துடன் வருகிறோம்? எதற்கு? ஒரு கடமைக்காக சரி ஆராதனையை சர்ச்சை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறோம், நம்ம தான் போயிட்டு வரணும் அப்படின்ட்டு இருக்கிறோமா? இல்லை, நான் எனக்கு தேவன் பலன் கொடுத்துருக்கிறார், அவருக்கு சாட்சியாக நான் நிற்க வேண்டும் என்கிற அந்த ஒரு வைராக்கியத்தோடு வருகிறோமா? சிந்தித்து பார்ப்போம். இந்த விஷயங்கள் பழைய ஏற்பாட்டில் நடந்ததும் புதிய ஏற்பாட்டில் நடந்ததற்குமான ஒரு சிறிய ஒரு கம்பேரிசன் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். எகிப்து மக்கள் அவர்களுக்கு வாக்கு பண்ணப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்தின் தேசத்திற்கு போகிறதற்காக ஆயத்தப்பட்ட அந்த நாட்கள் தான் அந்த 49 நாட்களும். அவர்கள் எகிப்திலிருந்து அந்த அடிமைத்தனத்தின் வாழ்க்கையிலிருந்து அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த விடுதலையின் அவர்களுடைய அந்த பரிசுத்தமான அந்த நிலத்திற்கு போகுவதற்காக அவர்கள் ஆயத்தப்பட்ட அந்த நாட்கள் தான் அந்த பஸ்கா பண்டிகை, அந்த பாஸ் ஓவர் ஃபெஸ்டிவல் இன் 49 days. அதற்கு பின்பதாக புதிய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததற்கு பின்பதாக, அதாவது உயிர்த்தெழுந்தது மரித்தது அந்த நாளிலிருந்து 49 நாள் கவுண்ட் பண்ணி இன்றைய நாளில் அது 50வது நாளாக பெந்தைகோஸ்தே திருநாளாக நாம் கொண்டாடுகிறதை நாம் பார்க்கலாம். இன்னொன்று விஷயம் என்னவென்றால், முதல் பலனை இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு கொடுத்தார்கள் என்று நான் சொன்னேன்னா அது பழைய ஏற்பாட்டில் நடந்தது. புதிய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்க என்றால் ஆண்டவர் அவருடைய மெய்யான தேற்றவாளனாகிய அந்த பரிசுத்த ஆவியானவரை தம்முடைய ஜனங்களுக்கு அவர் கொடுக்கிறார். 2க்கும் வித்தியாசம் இருக்குது. இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனோடு கூட அந்த ஒரு உடன்படிக்கையில் இருக்கணும் என்கிறதற்காக அவர்கள் பலிகளை எடுத்தார்கள். இங்கே புதிய ஏற்பாட்டில் அந்த மெய்யான பலியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக அந்த பாடை அனுபவித்து அவர் அந்த பலியை நமக்காக அவர் மேலே ஏற்றுக்கொண்டு அந்த பரிசுத்த ஆவியானவரை அவர் நமக்கு அனுப்புகிறதை நாம் பார்க்க முடியும். 2லேயுமே வித்தியாசம் நம்ம பார்க்கலாம். 3வதாக பார்த்தோம் என்றால் 2 உடன்படிக்கையின் உறவுகளை நாம் அங்கே பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்க என்றால் நியாயப்பிரமாணத்தின் உடன்படிக்கை அங்கே காணப்படுது. லா, கவனன்டல் ரிலேஷன்ஷிப் டியூ டு த லா. புதிய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா த கவனன்டல் ரிலேஷன்ஷிப் வித் த ஸ்பிரிட். எல்லாரும் நாம் ஒருங்கிணைப்படுகிறோம். எதனால்? பரிசுத்த ஆவியானவரினால் நாம் தேவனுக்குள்ள ஒரு உறவுக்குள்ளே காணப்படுகிறதை நாம் பார்க்கலாம். இதே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. அந்த இடங்களில் என்ன நடக்குதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? அந்த இடத்துல அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் என்ன ஈவெண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லலாமா? பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். வேற ஏதாவது தெரிஞ்சதை சொல்லுங்கள். வெவ்வேறு பாஷையில் இதே மாதிரி எங்கள் பழைய ஏற்பாட்டில் எதுவும் நடந்திருக்குதா? சொல்லுங்கள், தெரிஞ்சதை சொல்லுங்கள். சரியா தப்பா நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள். பாபேலில் நடந்தது, ரைட். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்க என்றால் பாபேல் கோபுரத்தை கெட்டும்போது கூட இதே மாதிரி ஒன்று நடக்கிறதை நாம் பார்க்கலாம். வித்தியாசம் என்னவென்றால் அங்கேயும் மக்கள் எல்லாரும் ஒரே பாஷையை தான் பேசினார்கள். இங்கேயும் வந்த எல்லா மக்களும் கலிலேயா மக்கள் தான், கலிலேயா நாட்டை சேர்ந்தவர்கள். இப்போ நமக்கு ஊர் எங்கே இருக்குது? தமிழ்நாட்டில் தான். எல்லாருக்கும் ஊர் தமிழ்நாட்டில் தான். நம்ம இருக்கிறது எங்கே? மகாராஷ்டிராவில் இருக்கிறோம். அப்போது அங்கே நம்ம ஊருக்கு போனோம்னா எப்படி இருக்கும்? அதாவது இவர்களும் இங்கே உள்ளவங்க தான், ஆனால் இருக்கிறது மட்டும் அங்கே. அந்த மாதிரி இங்கேயும் அந்த சூழ்நிலையை தான் நம்ம பார்க்கலாம். இவர்களுக்கும் பாபேல் கோபுரத்தை கெட்டும்போது கூட அவர்களுக்கும் ஒரே எண்ணம் தான் இருந்தது. ஒரே எண்ணம் தான், இந்த பாபேல் கோபுரத்தையும் இந்த நாட்டையும் நாம் பெருக பண்ணணும். இதே தான் அவர்களுக்கு எண்ணம். ஆனால் இங்கே புதிய ஏற்பாட்டில் அந்த மேல் வீட்டு அறையில் அவர்களுடைய ஒரே எண்ணம் என்னதாக இருந்தது? தேவனுக்காய் காத்திருந்து அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நாம் பெற்றுக்கொள்ளணும். வாக்குத்தத்தம் என்னதை பண்ணினார்? மெய்யான தேற்றவாளன், அவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஒரு ஆயத்தத்துடன் அங்கே இருக்கிறதை மக்களை நாம் பார்க்கலாம். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா
அவர்கள் அந்த பாபேல் கோபுரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு தேவனுக்கு ஏற்ற அந்த ஒரு வானத்துக்கு நேராக வானத்திற்கும் வானத்தை தொடும் அளவுக்கு நாம் ஒரு கோபுரத்தை கட்ட வேண்டும் என்று அந்த ஒரு பெருமையோடு அவர்கள் கெட்டுகிறதை நாம் பார்க்க முடியும். அந்த நேரத்தில் என்ன நடக்குது? ஆண்டவர் அவர்களை வேறு வேறு பாஷையாக பிரித்து அவர்களை சிதறடிக்க பண்ணுகிறார். உலகமெங்கும் அவர்கள் சிதறடித்து போகிறதை நாம் பார்க்க முடியும். இந்த இடத்துல என்ன நடக்குது? தேவனுக்கு பயந்த மக்களாக ஒரே எண்ணத்தோடு அவருக்கு காத்திருக்கிறவர்கள் அவர்களும் வெவ்வேறு பாஷையில் பேசினார்களா இல்லை அவர்களுடைய நாட்டினுடைய பாஷையில் பேசினார்களா என்கிறது ஒரு ஆர்கியூமெண்ட் என்ன சொல்லுதுன்னா, அவர்கள் அவர்களுடைய நாட்டினுடைய பாஷையை பேசினார்கள். அவர்கள் இருந்த இடத்துல அங்கேருந்து அவர்கள் கடந்து வந்தது நிமித்தமாக அங்கே என்ன பாஷையில் பேசினார்களோ அந்த பாஷையில் இங்கே பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட அந்த வேளையில் சத்தம் போட்டு அவர்கள் ஜெபித்ததை சொல்லுகிறார்கள். இன்னொரு என்ன சொல்கிறாங்கன்னா, காட்ஸ் லாங்குவேஜ், காட்ஸ் ஓன் லாங்குவேஜ், அதாவது எந்த மக்களுக்குமே புரியாத ஒரு பாஷையில் பேசினார்கள் என்று, அந்நிய பாஷை என்று இப்போதைக்கு சொல்லுகிறாங்கல்ல, அந்த மாதிரி. இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, மகாராஷ்டிராவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு போய் ஹிந்திலேயோ மராட்டிலேயோ நம்ம சத்தம் போட்டு ஜெபம் பண்ணோம்னா எப்படி இருக்கும்? இது என்னப்பா வேறு ஏதோ பாஷையிலப்பா ஜெபம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குமா இருக்காதா? அது மாதிரி தான். சரி, இதற்கு பின்பதாக நடக்கிறது என்னது? முதலாவதாக அங்கே சிதறடிக்கப்படுகிறார்கள். ஆனால் இந்த இடத்துல கூடி அவர்கள் ஜெபிக்கும்போது என்ன நடக்கிறது என்றால், அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியானவர்களே ஒரே சரீரமாக மாற்றப்படுகிறார்கள். அதே வேளையில் இந்த ஒரே சரீரமான மக்கள் மற்ற ஜனங்களையும் ஒரே சரீரமாக அழைக்கும்படியாக இவர்கள் அனுப்பப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். 2 இடத்துலையும் சிதறடிக்கப்படுகிறார்கள். ஆனால் அங்கே ஒரு சாபமாக இருக்கிறது, இங்கே அது ஒரு ஆசீர்வாதமாக காணப்படுகிறதை நாம் பார்க்கலாம். இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன கிரியை செய்கிறார் என்கிறதை குறித்து நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த ஒரு அனுபவம் இருக்கிறதா? பரிசுத்த ஆவியானவரின் அனுபவம் நமக்குள்ளே இருக்கிறதா? எல்லோரும் கேட்டால் நாங்கள் எங்கே பெந்தேகோஸ்தே சபைக்கு போகிறோம் பரிசுத்த ஆவியானவர் அனுபவம் இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறீங்களா? ஒரு சின்ன ஜோக்கு சொல்கிறதற்கு நான் ஆசைப்படுகிறேன். என் ஃப்ரெண்டு இதை ஃபார்வர்ட் பண்ணேன் எனக்கு. அதாவது எப்படின்னா, பிதாவானவர், மகன், பரிசுத்த ஆவியானவர் இவர்கள் 3 பேரும் ஒரு நாள் கூடி ஞாயிற்றுக்கிழமையில் காலையில் ஒரு இடத்துல இருந்தார்களாம். அந்த இடத்துல இருந்து பிதாவானவர் மகன்கிட்ட கேட்குறாராம், இன்றைக்கி எந்த சபைக்கு நீ போகிற அப்படின்னாராம். இன்றைக்கு நான் அந்த சிஎன்ஐ சபைக்கு போக விரும்புகிறேன் அப்படின்றாராம். அதாவது மகன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இதை கேட்டவர், நான் அங்கே ஒரு நாளும் போனதே இல்லையே, இனியும் அங்கே அழைத்து செல்லுங்கள் அப்படின்றாராம். இன்றைக்கு நம்மளுடைய நிலைமை எப்படியாக இருக்கிறது? இது ஒரு நகைச்சுவைக்காக தான் நான் சொல்லுகிறேன். ஆனாலும் நம்மளுடைய சூழ்நிலையையும் நம்மளுடைய இருதயத்தையும் நாம் சோதித்து பார்க்க வேண்டும், நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டும். நம்மளுடைய உறவு பரிசுத்த ஆவியானவரோட எப்படியாக இருக்கிறது என்கிறது. நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் அநேக சோதனைகளில் வீழ்ந்து போகிறதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஒரு மெய்யான பாக்கியத்தையும் அந்த மெய்யான ஒரு ஈவையும் நாம் முழுமையாக பயன்படுத்தாததுனால தான் நாம் அநேக வேளையில் விழுந்து போகிறதை நாம் பார்க்க முடியும். இப்போது உதாரணத்துக்கு ஒரு நல்ல பவரில் இருக்கிற ஒரு ஆஃபீஸராக நீங்கள் இருக்கிறீங்க, இல்லை நீங்கள் நல்ல ஒரு டீச்சராகவே இருக்கிறீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன். நீங்கள் ஸ்டூடெண்ட்டை போல் ஸ்டூடெண்ட்டு கூட உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய பவரை நீங்கள் ஃபுல்லாக எக்ஸசைஸ் பண்ண முடியுமா? இல்லை உங்களை பண்ண தான் விட்டுருவாங்களா? புரியுதா? நீங்கள் அந்த பவரை எக்ஸசைஸ் பண்ணாத வரைக்கும், அதை பயன்படுத்தாத வரைக்கும் அதில் எந்த விதமான, அது இருந்தும் இல்லைனாலும் பிரயோஜனம் இல்லையே. புரியுதா? இப்போ நம்ம அந்த what all are the gifts that we receive, what all are the works of the gift that we have received from the Holy Spirit, இதை நாம் தியானிக்க இருக்கிறோம். விசேஷமாக முதலாவதாக என்னன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் என்று நாம் உண்மையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஏனென்றால் வேதத்தை நாம் இன்னும் அதிகமாக தியானிக்கும் போது நாம் அநேக காரியங்களை குறித்து பார்க்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை அது எப்படியாக இருந்தது, நிறையா காரியங்கள் மறக்கப்பட்டிருக்கலாம். ஆனாலும் அவைகள் எல்லாவற்றையும் நாம் திரும்பி ஞாபகப்படுத்தும் வண்ணமாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் அறியவில்லை என்றாலும் கூட அவர் நமக்கு எல்லா விதத்திலையும் போதித்து அவர் வழிநடத்துகிறவராக இருக்கிறார். 2வதாக அவர் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய சாட்சியாக
அவர் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு நாம் எத்தனை பேர் சாட்சியாக இருக்கிறோம்? என்றைக்காவது யார்கிட்டயா ஒருத்தர்கிட்ட போய் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்கிறதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமோ? நமக்கே ஒரு கூச்சமாக இருக்கும். எப்படி நம்ம போய் சொல்கிறது? நம்ம இல்லையே, நம்மளால் முடியாது. ஏன்? பட் த ஹோலி ஸ்பிரிட் வாண்ட்ஸ் யூ டு டெஸ்டிஃபை ஜீசஸ் ஜஸ்ட் ஆஸ் ஹீ டெஸ்டிஃபைஸ். அந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் சாட்சியாக இருக்கிறது போல நாமும் சாட்சியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். மூன்றாவதாக, சரியும் தப்பும் என்னதென்று அது வழியாக நம்மளை நடத்துகிறதற்காக, நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு தெரியும், பொய் சொல்லும் போதே இது நம்ம உறுத்துதே அப்படிங்கிறது நமக்கே புரியும் இல்லையா? சரியா தப்பா? ஏதாவது நம்ம தப்பாக செய்யும் போதோ தப்பாக சொல்லும் போதோ நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கே தோணும் தெரியுமா, இது இல்லை நான் சரியாக சொல்லலை அப்படின்ட்டு. அது அப்படி இருந்தாலே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்ற அர்த்தம். ஆனால் அந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் தான் அவரை முழுவதுமாக நீங்கள் யூஸ் பண்ணணும். He wants you to use himself. இப்போ ஒரு சின்ன காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். டு பி ஃபில்ட் வித் த ஹோலி ஸ்பிரிட், அபிஷேகத்தினால் நான் நிரப்பப்படணும் என்றால் என்ன? ஐ வாண்ட் டு பி ஃபில்ட் வித் த ஹோலி ஸ்பிரிட் அப்படிம்பாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்நிய பாஷையில் பேசுகிறதுனாலையும், அதிக வேலை நான் ஜெபத்தில் நிலைத்து நிற்பதுனாலையும், நிறையா காரியங்கள், நிறையா வித்தியாசமான காரியங்களை செய்கிறதுனால am I going to be filled? What makes me filled by the Holy Spirit? சின்ன விஷயந்தான். இட் இஸ் நத்திங் காம்ப்ளிகேட்டட். வெறும் என்னன்னா, நம்மளுடைய வாழ்க்கையை இந்த உலகத்தின் அதிகாரத்துக்குள்ளே இல்லாமல் ஆண்டவருடைய அதிகாரத்துக்குள்ளே இருக்கிறது. we being dominated by the Spirit. இப்போ உதாரணத்துக்கு எப்படி சொல்ல, நம்மளை ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கிறோம். இப்போ ஸ்கூலில் நீங்கள் டீச்சர்ஸாக இருப்பீங்க, நிறைய பேர் ஏதாவது ஆர்கனைசேஷனில் இருக்கிறீங்க. அந்த ஆர்கனைசேஷனில் உங்களுக்கு மேலே உள்ள அதிகாரி சொல்கிறபடி நீங்கள் செய்வீங்க, ரைட்டா? அவங்க எப்படி சொல்கிறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். இங்கே எப்படின்னா, ஆண்டவர் சொல்லுகிற பிரகாரம் நம்மளுடைய வாழ்க்கையை வாழுறது. நம்ம நிறையா காரியங்களில் நாம் சோதிக்கப்படும் போது வீழுகிறது பரிசுத்த ஆவியானவரை நாட்கொள்ளுதலுக்குள்ளே இல்லாமல் மனிதர்களுக்கு நாம் பயந்து வாழுகிறதுனால தான். நம்மளுடைய பயம் தேவனிடத்தில் இருக்கிறதா இல்லை இந்த உலகத்தில் இருக்கிறதா? நம்மளுடைய உறவு அது துண்டிக்கப்படுகிறது. அதாவது பரிசுத்த ஆவியானவரும் நமக்கும் உள்ள அந்த உறவு அது துண்டிக்கப்படுகிறதற்கு மெயினான காரியம் என்னவென்றால், அந்த அதிகாரத்தை நாம் வேற யாருக்கோ கொடுத்து வச்சிருக்கிறோம். ஆதாம் ஏவல் என்ன செய்தாங்க? ஆண்டவர் கூட இருந்த அந்த உறவின் அந்த அதிகாரம் ஆண்டவருடைய சத்தத்துக்கு கேட்கிறவர்களாக இருந்தார்கள். ஆனால் எதற்கு செவி கொடுக்க ஆரம்பித்தார்கள்? சர்ப்பத்துக்கு செவி கொடுத்து அந்த உறவையே உடைச்சிட்டாங்க. there was a breakage. அதை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரின் நிமித்தமாக திரும்பி கிறிஸ்துவுக்குள்ள ஒரே சரீரமாக மாற்றுகிறதை நாம் பார்க்க முடியும். நீங்கள் வாசிங்க ஒரு வசனம், யோவான் 20ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 22ஆம் வசனத்தை வாசிருங்க. ஆண்டவர் உயிர் தெழுந்ததுக்கு பின்பதாக பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அந்த இடத்திலே சொல்லுகிறார்கள். அந்த இடத்திலே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆனால் அவர்கள் பெற்றுக்கொண்டதோ அந்த 50ஆவது நாளில் தான், பெந்தைகோஸ்தே நாளில். இன்றைக்கும் அதே பெந்தைகோஸ்தே நாளில் தான் நான் இருக்கிறோம். எத்தனையோ ஆண்டுகள் கடந்து சென்றன, எத்தனையோ ஆண்டுகள் போயிடுச்சு. till now are we filled by that Holy Spirit? இன்றைய நாள் ஒரு புதிய தொடக்கத்தை நாம் ஆரம்பிக்கலாம். இந்த பெந்தைகோஸ்தே நாளில் நம்மளுடைய Jesus is telling, receive the Holy Spirit. அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று இன்றைக்கும் அவர் சொல்லுகிறார். அதற்கு பின்பதாக என்ன வசனத்தை சொல்லுகிறார்? நீங்கள் யாருடைய பாவத்தை மன்னிக்கிறீர்களோ அது அவர்களுக்கு மன்னிக்கப்படும். முதலாவதான அந்த கிஃப்ட் என்னது? an art of forgiving. அநேக தப்புகள் யாராவது நமக்கு செஞ்சுருக்கலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தால், நாம் பரிசுத்த ஆவியானவரை ஏற்றுக்கொண்டோமே என்றால், the very first thing which my heart should do, நான் என்னை நேசிக்கிறது போல பிறனை நேசிக்க வேண்டும்.
ஆண்டவர் சொல்ல என்னையை பிறனை நேசிக்கிறது என்னையை நேசிக்கிறது போல, அதாவது தேவனை நேசிக்க போகிறது அப்படின்றல. கண்ட சகோதரனை நேசிக்காதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் என்று அவர் கேட்டார். இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் உள்ள சொல்லிடலாம் ஐ எம் கிறிஸ்டியன் அப்படின்ட்டு, ஆனால் என்னுடைய வாழ்க்கை தான் சொல்லணும் நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேனா இல்லையா என்று, இருக்கிறதா இல்லையா என்று நாம் சிந்தித்து பார்ப்போம். தலைகளை தாழ்த்தி நாம் தேவனிடத்தில் நோக்கி பார்ப்போம். கிருபையில் ஐஸ்வர்யம் நிறைந்த எங்கள் தேவாதி தேவனே, இந்த சாயங்கால வேளையிலும் அப்பா உம்முடைய பாதத்தில் மீண்டும் வர கிருபை செய்திருக்கிறீங்க, அதற்காக உமக்கு நன்றி அப்பா. பரிசுத்த ஆவியானவராகிய மெய்யான தேற்றரவாளன் எங்களுக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறீங்கப்பா. எங்களுடைய வேதனைகளில், எங்களுடைய பாடுகளில், எங்களுடைய துயரங்களில், துன்பத்தில், சோதனைகளில் நாங்கள் ஜெயிக்கும்படியாக எங்களுக்குள்ள எங்களுடைய இருதயமாகிய பலகைக்கு வெளியில் நின்று நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. நான் உள்ளே வரலாமா என்று கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. வில் யூ ரிசீவ் மீ? நீங்கள் சொல்லிட்டீங்கப்பா, ரிசீவ் த ஹோலி ஸ்பிரிட் அப்படின்ட்டு, பாவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆனால் எங்களுடைய இருதயத்தை திறந்து நீங்கள் எங்களுக்குள்ளே வாங்க, தினந்தோறும் உமக்குள்ள அந்த உறவில் நாங்கள் வாழ வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோமா, ஆயத்தமாக இருக்கிறோமா என்று நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆவியில் பலவீனமாக இருக்கிறோம்ப்பா. உலகத்தின் காரியங்களுக்குள்ளே சென்று விட்டு அந்த நேரத்தில் அப்படியே மறந்துடுதோம்ப்பா எல்லாத்தையும். ஆனால் தினந்தோறும் இன்றைய நாள் துவங்கியப்பா இந்த பெந்தேகோஸ்தே திருநாளில் உம்முடைய ஆவி எப்படி அந்த மேலறையில் ஊற்றப்பட்டதோ அதே போல் இன்றைய நாளில் 2 பேர் 3 பேர் என் நாமத்தில் கூடி வரும் பொழுது அங்கே நான் வாசமாக இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், இன்றைக்கு நீர் இந்த இடத்துல இருக்கிறீங்க என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களிடத்தில் பேசியிருக்கிறீங்க என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய துவக்கத்தை நாங்கள் இந்த நாள் முதல் நாங்கள் தொடங்குறதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். நீங்கள் எங்களை உதவி செய்வீங்களா? எங்களோடு கூட இருங்க. எங்களை ஞானத்திலையும் அறிவிலும் புத்தியிலும் நாங்கள் உமக்குள்ளே பலப்படுகிறதற்கு கிருபை தாருங்க. பிறனை எங்களை நேசிக்கிறது போல, உம்மை நேசிக்கிறது போல பிறனையும் நாங்கள் நேசிக்க வேண்டும் என்று உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீங்களே எங்களை ஆட்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.